ஹலோ கைஸ், என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என் கார் எடுத்து போக சொல்லிட்டு சனியை முடிச்சவன் என் காரோட டயர் எடுத்து ஒரு இடத்துல ரூமில் பூட்டி வச்சிட்டா கைஸ். செயின் போட்டு அதை செயின் எடுத்து கட் பண்ணுறது அந்த கட்டிங் எடுத்து போயிட்டு சனியை முடிச்சு போனாட்டி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா கிரேசி ஒய்ஃப் ஹாரர் கேம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 2 எஸ்கேப் இருக்குது. ஒன்று டோர் எஸ்கேப், ஒன்று கார் எஸ்கேப்பு. நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் தெரியல, வாங்க உள்ள போய் பார்ப்போம். கைஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் ஹாரர் கேம்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். யார் யார் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க போவோம். உள்ளே வந்தாச்சு. டே 1 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கார் எஸ்கேப் பண்ணலாம்னு இருக்கிறேங்க. கார் எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா செயின் கட்டர் தேவைப்படுது, டயர் தேவைப்படுது, ஜாக்கி தேவைப்படுது, கார் கீ தேவைப்படுது, டேப் தேவைப்படுது. இத்தனை பொருள் தேவைப்படுது. அதுக்குள்ளே இந்த சென்சிட்டிவிட்டி வேற சென்சிட்டிவ் மாதிரி கட்டாக்குங்க. வச்சாச்சு. என் ஒய்ஃப் வேறு எங்கேக்கான்னு தெரியல. அவள் வேற ஒரு தோசை கரண்டி வேறு கையில் வச்சுட்டு எடுத்து மிதிப்பாளே கைஸ். பார்த்துட்டு வர மியூசிக் வேறு அவளுக்கு வேறு டெரரான மியூசிக். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே தானே பொருளுக்கான்னு பார்க்கலாம். என்னடா இது நீக்காதா? சரி, இது என்னது அட்டைப்படி நம்ம ஒளி இருக்கு. இது என்னடா டீ ஓடுமா ஓடாதான்? இதை வச்சுட்டு டீ எப்படி ஓடும்? இங்கே நம்ம ட்ராவட் இருக்கு இல்லை? என்னடா ஒரு பொருள் இல்லை, இதுலேயே ஒரு பொருள் இல்லை. அடா சனியம் பிடிச்சவ எங்கே எடுத்து பொருளை ஒளி வச்சா தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன், இதுதான் கைஸ் கிச்சன். எனக்கே மறந்து போச்சா? சரி, இதில் என்ன பொருளுன்னு பார்க்கலாம். என்னடா நீக்காதான்? என் கிச்சன் எனக்கே ஞாபகம் இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொருளும் இல்லை, இதுலேயே ஒரு பொருள் இல்லை. இதில் ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை. இதில் என்னடா எதை நிற்கலாம்? ஒன்றும் இல்லை. இவன் எல்லாத்தையும் எடுத்து எங்க விஷயம் தெரியல கைஸ். இங்கே இன்னும் பொருளாட்டு இருக்குது. இது வந்து பாஸ்வேர்டு, அது டோரஸ்க்கு தேவைப்படுது, நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நிற்குமா? நீக்காது. வேற எதாவது ரூம் இருக்கா? இன்னும் எத்தனை ரூம் இருக்குது தெரியல கைஸ், பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா இதனா நீங்க மாட்டேது, நீக்காதான். இன்னைக்கு இந்த டோர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ லாக் இருக்கும் போது அதை எடுக்கணும் போது தெரியுது. சரி விடுங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் பார்க்கலாம். இங்கே என்ன கட்டர் இருக்குது கைஸ். இங்கே கட்டர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டேப் சுற்றணும் போது ஏதோ இந்த சுவிட்சு வந்து அக்கௌண்ட்டுக்கு டேப் சுற்றணும், டேப் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம வெட்டியாட்டு இருக்குது, பார்த்துருவோம். சரி கட்டரை எடுத்துருவோம் கைஸ். இந்த கட்டரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டயர் கைஸ். நம்ம ஒரு காரோட டயர் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒய்ஃப் வந்து சாணியை முடிச்சாலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட காரோட டயரை பிடுங்கி கழட்டி ஒரு ரூமில் செயினை போட்டு கட்டி வச்சிட்டான். அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து கட்டர் தேவைப்படுது, செயின் கட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே அடித்தாலும் அங்கேயே தான் அந்த செயின் கட்டர் இருக்கும். இவன் வேற எங்க அடிச்சான்னு இங்கதான் இருக்கான். பாத்துட்டானா மியூசிக் போட்டா சத்திட்டாங்க. ஓடி போய் வேண்டிதான். நீக்கிதான் கண்டுபிடிச்சாலோ வேற கைஸ். வேற நம்மளை காணோம்னா காக்கா கத்துற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரி பாத்தீங்கன்னா அவன் நெசோட்டு போயிட்டா. இப்ப நம்ம வெளியே போய் ஏதோ ரூம்ல வேற ஏதோ பொருட்கள் பார்க்கலாம். நம்ம கார் எஸ்கேப் தேவையான பார்த்தீங்கன்னா சட்ரு கிடைச்சிச்சு. எனக்கு கட்டுறது போய் நம்ம டயர் எடுக்கணும். இவன் மேலே போனால கீழே போனாலும் தெரியல, எங்கேதான் தெரியல. சவுண்டு போட்டு வர வைப்போம். முதல்ல டறக்கன்னு நடந்த சவுண்டு கிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓப்பரி ஓட்ட கைஸ். இங்கே க்ரௌபர் இருக்கும். க்ரௌபர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த க்ரௌபர் எடுத்து இதை போந்த வேண்டி தான். ஆனால் கதவு நீக்க பண்ணி பார்த்தா கதவுக்கு பின்னாடி ஒரு பழகத்தை அடிச்சுருக்காங்க ஆணியை போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செயின் கட்டுறீங்களா? இங்கே தான் நான் அடிச்சா. இங்கே செயின் கட்டுற காணோம். இங்கேனா போய் செயின் கட்டுரு, இங்கே செயின் கட்டுரு. ஐயோ செயின் கட்டுற காணவே. ஒரு அடிச்சு எடுத்து அந்த பொருள் அங்கே இருக்காதோ? இன்னும் இருக்குமே கைஸ். செயின் கட்டுற எங்கே வந்து தெரியல. இங்கே கீழாயே கிடக்குது. எத்தையோ நான் அங்கேயும் தேடிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயின் கட்டர் எடுத்துட்டு இந்த செயின் கட்டிங் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு. மேலே தான் அந்த நம்ம ஒய்ஃப் இருக்கா. சனியை முடிச்சவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. மேலேயா கீழே? மேலே தான் இருக்கேன். பார்க்கலன்னு நினைக்கான சவுண்டு கேட்குது. போய் ஒழிஞ்சுக்க வேண்டிய தர வழி இல்லை. க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணு. இப்போ இந்த அட்டைப்படியிலே ஒழிஞ்ச வேண்டியதான். ஒழிஞ்சிச்சு. பாருங்க சைலண்டா வந்து கதனிக்கு பார்க்கறாளாமா. அத்தனை கத்துவா. போடி இப்படியே உள்ள போயிட்டான். கீழே தான் போறா தெரியுது. அவள் போன மேலே போய் செயின் கட்டர் வச்சு செயின் கட்டிங் பண்ணிட்டு இப்போ கவுபார்ட்டு போகணும். ஏன்னா மறுபடியும் பிளாங்க் வச்சா அடைச்சிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. என் ஒய்ஃப் அந்த அளவுக்கு ஐயோ பார்த்துட்டா. க்ளோஸ் தி டோர். ஓ மை காட், பார்த்துட்டா. சாணியை முடிச்சவன் இப்படிதான் கட்ட பார்த்தா தெரியலையே.
இன்னும் அதுக்குள்ள டே 3 கொண்டுட்டா வந்த 4 நிமிஷத்துல டே 3 கொண்டுட்டா கைஸ். சரி இவர்கிட்ட தான் எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல தெரியுது. பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் மோடில் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே இந்த காட்டு காட்டுறான்னா நீ எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் மோட்லாம் போட்டால் என்ன காட்டு காட்டுன்னு தெரியல கைஸ். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா க்ரௌபார் எங்கடா க்ரௌபாரு செயின் கட்டுறீங்க தானே இங்கே இருக்கு. செயின் கட்டுற மாதிரி எடுத்துப்போம். இது வேற உட்காந்தாதான் எடுக்க முடியுமோ தெரியுது பொருள். நின்னவரை எடுக்க முடியல. இப்படிதான் வச்சிருக்கானுங்க ரொம்ப. இப்போ கீழே இருக்கிறாளா மேலே இருக்கிறாளா எங்க இருக்கான்னு தெரியலையே. நீ ஒய்ஃப் எங்கடே இருக்க? இங்கே ஆளை காணோம். சவுண்டு கண்டுக்கணுமே. வந்துட்டான் மேலே தான் இருக்கா. சுத்த விட்டு நான் முதல்ல போய் மேலே அந்த செயின் வெட்டணும். செயின் கட்டிங் பண்ணுங்க கைஸ். வா கீழே வாடி இங்கே வாடி இவன் அசால்ட்டாக நினச்சிட்டு போயிடாதீங்க. பின்னாடி வந்துட்டா. ஐயோ ஓடுறா எப்படி பரவாயில்ல கைஸ். கிச்சனுக்குள்ள ட்ராப் இல்லை. ஓடுறா பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடில் ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம் தான். இதில் இருக்கிற செயினை தான் கட் பண்ணணும். என்ன ஒய்ஃப் அங்கே என்ட்டா பார்த்துது. செயினை கட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா. ஓடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட் வாங்கி ஜாக்கி இருக்குது கைஸ். ஆமாம் ஜாக்கி நம்மளுக்கு தேவைப்படுது கார் சேவ் பண்ணுறதுக்கு. ஜாக்கி எடுத்துருவோம். ஜாக்கி வா இது உட்காந்து இருக்கணுமா? சரி பார்த்தீங்கன்னா போய் கார் கடத்தில் போட்டுடலாம். கார் வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பக்கத்து ரூமில். இங்கே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயர் தேவைப்படுது. டயரில் எப்படி ஜாக்கி செட் பண்ணுறது? டயர் வேணும். டயர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. டயரை பார்த்தீங்கன்னா அதான் இப்போ க்ரௌபார் வேணும் நமக்கு. க்ரௌபார் எங்கடா போட்டோம் நாம இல்லையே. இங்கே தான் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது. அந்த அந்த இவன் ஒய்ஃபை பார்த்து பயந்து விட்டு போயிடறான். ஐயோ சொல்லி வாயை மூலம் அதுக்குள்ளே அடிச்சு போட்டான். ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்குள்ளேயே டே 4 கொண்டுட்டா கைஸ். நம்ம இதுக்கு மேலே சீரியஸாக தான் ப்ளே பண்ண வேறு வழியே இல்லை. நீங்க முடிச்சவே சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌபார்ட்டு போய் மேலே அந்த 3 பலகை இருக்கும். அந்த பலகையை எடுத்துட்டு டயர் இருக்கும் பார்த்தீங்களா, டயர் அதை எடுத்து வந்து செட் பண்ணணும். இப்போ வேற மேலே காலம் கீழே காலம் தெரியல, எங்கே காலம் தெரிய மாட்டேங்குது. க்ரௌபார் இங்கே இருக்குது. இங்கே தான் அடி வாங்கினேன். அதனால் க்ரௌபார் இங்கே இருக்குது. வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போய் கூப்பிட்டு வரணும். அப்படியே வருவாங்க. சரி வந்துன்னா வச்சுட்டு போயிடலாம். அவன் வேற வரக்குள்ள சீக்கிரம் போனுங்க. இப்போ வேற சும்மா சவுண்டோட வந்துடா டார்க்குன்னு. இது வேற பழகிற அவனோட கிராணி கேமோட மோசமாக இருக்குது. அவங்க நின்றுட்டா கைஸ். ஒன்று வராளா இல்லைன்னு தெரியலையே. ஐயோ வந்துட்டான் நினைக்கிறேன். வரல. சவுண்டு போட்டால் வருவான்னு நினைச்சேங்க. வரல. பிளாங்க் கீழே வந்துச்சு. பட் ஆனால் வரல. சரி விடுங்க. இதுதான் நம்மளுக்கு சான்ஸ். அவளை காணும். இந்த கேப்பை தான் நம்ம இந்த பழகை 2 பழகை எடுக்கணும். இங்கே போனது இல்லையே. எங்கே ஆள் கீழே போயிட்டாலாம். இங்கே போயிட்டா இது 2 இன்னொரு பழகை இருக்கு. இதை எடுத்துடுவோம். ஒரு டயருக்கு 3 பலகை. இத்தனை ஆணி. இவங்க அங்கதான் இருக்கிறா. ஐயால தனியை முடிச்சவ நம்மளை கார் எஸ்கேப் பண்ற விட மாட்டா போல தெரியுதே. வேற யாரும் இல்லை கைஸ். ஒய்ஃப் தான். ஒய்ஃப் டார்ச்சர் தாங்க முடியல. இங்க ஆளை காணோம். எங்க போனா தெரியல. இங்க வராலாம். ஐயோ பாத்துடா ஓடுறான். இவன் சொல்லிட்டான். புனிதா இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப கண்டுபிடி கத்துறது வருங்க. ஓடி இங்கடா உள்ள போறேன். இறங்கி கீழே போடி கேஸ். நோட்டம் போட்டா தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்றானாமா. எதுக்கு தான் உசாரா இருக்கும். போறான். இப்ப நடிக்கிறா கைஸ். போற மாதிரி நடிக்கிறானாமா. திரும்பி வந்துருவா. சாணியை முடிச்சோம். போனி ஒரு வழியா போயிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போய் அந்த டயரை தூக்கிட்டு முதல்ல கீழே போவோம். டயர் வரக்குள்ள 8 வந்துட போறாங்கன்னா அந்த க்ரௌபார் தூக்கி கீழே போட்டுருவோம். அங்கேருந்து நின்று போறா. டயர் தான் உள்ளக்குன்னு நினைக்கிறேன். டயரே தான் கைஸ். டயர் சூப்பர். டயர் எடுத்துட்டு போய் அவ்வளவுதான் கைஸ். டயர் கார் செட் பண்றோம். கார் கீழே கண்டுபிடிக்கிறோம். டேப் எடுக்கிறோம். சுத்தரம் தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இங்கடா காரு. அந்த ரூம்ல இருக்க காரு இங்கதான். பாத்தீங்கன்னா பேக் டயரை போட்டு என்னடா உட்கார்ல. ஃபர்ஸ்ட் ஜாக்கி தான் இருக்கணுமா? எங்கடா ஜாக்கு ஓ இங்க ஜாக்க உட்கார முடியல. இங்கதான். இப்ப டயர் செட் பண்ண வேண்டியதான். செட் ஆயிரு செட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார்கி அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன தேவைப்படுது? இது கைஸ் கார்கி டேப் இது 2 கிடைச்சா போதும். இப்ப இந்த டேப் வேற எங்கன்னு தெரியல. இது என்ன பொருளுக்கு பார்க்கலாம். என்னடா உள்ள தாண்டா ஒண்ணுமே இல்லை. இதுக்கா இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன். ஐயோ போடா வந்தா கைஸ் லாஸ்ட் டே. ஐயோ இவன் போட்டு தாக்குன்னு தாக்குறாளே. ரொம்ப டேஞ்சரஸான ஒய்ஃபா இருப்போம் கைஸ். நான் விளையாண்டதுல ரொம்ப மோசமான ஆரோக்கியம்னா இதுதான். அதிகமா அவுட் ஆனதே அவர்கிட்ட தான். ஏன்னா வந்துடுறான் வந்தாதான் ஒரே அடி அடிச்சிடறான். அது பார்த்தீங்கன்னா எதை வச்சு அடிக்கிறான்? தோசை திருப்பி வச்சு அடிக்கிறான். சரி ஒழிஞ்சிருவோம். அவர் சவுண்ட் கேட்குது. வர்றா கைஸ். இங்க மேலே யாரும் இல்லை. கீழே போங்கிறல்ல. போ ஒரு வழியா கீழே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ கீழே போனோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன போறோம்னா இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கிற எல்லா டிராவையும் செக்அப் பண்ண போறோம். ஏன்னா அதுலதான் டேப்பு கார்கி எல்லாமே இருக்கு.
போயிட்டான். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கு. இந்த டாவை தேடி பார்ப்போம். இது வேற உட்காந்து தான் ஓப்பன் பண்ண முடியும், நின்று ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு பொருளும் இல்லை இதில். கேம் எவன்டா கிரியேட் பண்ணி அவன் மட்டும் என் கையில் கடத்தான். அப்படியே மண்டையில் நாங்கன்னு போட்டு வந்தா உட்காந்தாலாம் போர் அடிக்கணும் வச்சிருக்கானுங்க கைஸ். குமிஞ்சு இங்கே இப்படின்னு காட்டினா கூட ஓப்பன் ஆக மாட்டேது. உட்காந்தா மட்டும்தான் அது ஓப்பனே ஆகுது. இது பார்ப்போம். இதை பார்ப்போம். அதான் உட்காந்தா அது ஓப்பனே ஆகுது. ஒன்றும் இல்லை இதுலயும் ஒன்றும் இல்லை. டேப் காணந்துச்சு போடு. பார்த்தீங்கன்னா டேப் காணந்துச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஒரே ஒரு பொருள் தேவைப்படுது. என்ன பொருள் பார்த்தீங்கன்னா கார் கீ. அதை தேடி கண்டுபிடிக்கணும். அது எங்கெங்கே டிராவுக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா ஒன்றும் இல்லையே. இது இருக்கணுமே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய கதவு, ஒரு டிராவு. மை ஒய்ஃப் வந்து சவுண்டு வேறு கேட்டுச்சு கைஸ். வேற ஹாஸ்பிட்டல் வந்து நிப்பா பார்த்துருக்கு. இங்கே உஷாராக இருப்போம். ஏன்னா வந்து நான் டடங் டேங் லாஸ்ட் டே முடிச்சு விட்ருவா. அப்புறம் இங்கே கார்கி வேற எங்க இருக்குது இல்லையே. இந்த டிராவ் பார்ப்போம். இருக்கா? என்னடா டிராவல் இல்லை. இந்த கார்கி தூக்கி இந்த மை ஒய்ஃப் எங்கே ஒழிச்சு தெரியல. சனியை முடிச்சவன் இங்கே நம்ம ரூமுக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சாத்தி விட்டு தேடி பார்ப்போம். இது வந்து இது வந்து ஒளியறதா. நான் கூட பீரோன்னு நினைச்சேன் கைஸ். சிரமம் இதான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஒளியறது. நானும் ரொம்ப நேரமா ஒழிஞ்சிட்டேங்கிறேன். வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். அவன் வரமாட்டான் சொல்லிட்டு அசால்ட்டா என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே வெளியே வந்துட்டேன் கைஸ். படி வரலையே சனியை முடிச்சு. பட் ஆனால் அப்போதான் வந்துட்டான். மை காட், என்ன பண்ண போறாளோ. லாஸ்ட் டே முடிஞ்சிச்சு. உர்ரை என்ன கைஸ். நம்ம இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிராசி ஒய்ஃப் இதில் நம்ம எஸ்கேப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எஸ்கேப் போய் போடுறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற லைக்கு கமெண்ட்டுக்கு தான் நெக்ஸ்ட் கேமில் கார் எஸ்கேப் பண்ணி போடுவேன். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா பை பை. See you.